ஹலோ மக்களே, வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கீன்வா கிச்சடி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வத்தல் ஊறுகாவோட வச்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு கீன்வா ஒரு சின்ன கிளாஸ்ல தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்ல நான் அரை கிளாஸ் கீன்வா எடுத்திருக்கேன். மசூர் தால் 2 டேபிள் ஸ்பூன். ஸ்ப்ளிட் பண்ண மூங் தால் எனக்கு கிடைச்சது. நீங்கள் சாதாரணமாக பச்சை பயிர் கூட எடுத்துக்கலாம். அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் 3லேருந்து 4 முறை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பாதி வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலை போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்கிடட்டும். அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேரட், நான் ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்ச கின்வாவை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் தேவையான தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அது டோட்டலாக 4 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எதில் கின்வா அளக்குறீங்களோ அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் இந்த தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு குக்கர் மூடி போட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். நல்ல விசில் வந்துருச்சு. விசில் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான கீன்வா கிச்சடி ரெடி. இது வெறுமனையாக அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு வத்தல், அப்பளம், வடகம் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வத்தலும் ஊறுகாயும் வச்சு இன்னைக்கு சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.